மெக்சிகோ தெறிக்க விடும் தெருவோர உணவுகளுக்கும் உறைய வைக்கும் உள்ளூர் உணவுகளுக்கும் பெயர் போன ஒரு நாடு. மெக்சிகோ உணவுகளை சுவைக்க வேண்டும் என்பதற்காகவே ஏராளமான சுற்றுலா பயணிகள் அந்நாட்டுக்கு வந்து குவிகின்றார்கள். மெக்சிகோவின் உணவு கடைகளும் பசியாக வரும் தங்கள் வாடிக்கையாளருக்கு ருசியாக உணவளிப்பதில் எப்போதும் பிஸியாக இருந்து வருகின்றன. மெக்சிகோவின் பாரம்பரிய உணவுகளை ரசித்து சாப்பிடுவோர் அந்த உணவுகளுக்கு எப்படி கிடைக்கிறது சுவை, அவற்றின் உள்ளடக்கம் எவை, எப்படி தயாரிக்கப்படுகின்றன அவை என்பது தெரிந்தால் இனி வேண்டாம் இவை என கை கழுவிடுவர். அப்படிப்பட்ட சில மெர்சலான மெக்சிகோ உணவுகளை பற்றி இப்போது பார்ப்போம். கால்டோ தே பேத்ரா. கால்டோ தே பேத்ரா என்பது மெக்சிகோவில் வாழும் சைனான் டேக்கோஸ் எனும் இனக்குழுவின் பாரம்பரிய சூப் உணவாகும். ஸ்டோன் சூப் எனவும் அழைக்கப்படும் இது ஒரு சுவாரஸ்யமான வரலாறு மற்றும் சுவையை கொண்டுள்ளது. பாரம்பரியமாக மெக்சிகோவின் ஓக்சாகா பிராந்தியத்தில் உள்ள சியரா மாட்ரே மலைத்தொடரை சேர்ந்த ஆண்கள் ஆற்றில் ஒரு படகு மூலம் மெக்சிகோவின் பிரதான சந்தைக்கு பயணிப்பார்கள். பல நாள் பயணத்தின் போது அவர்கள் கரையில் அவ்வப்போது முகாமிட்டு பசியாற்றி கொள்ள இந்த சூப்பை தயாரித்து பருகினார்கள். அவர்கள் தங்களோடு சமையல் பாத்திரங்கள், அடுப்பு போன்றவற்றை எடுத்து செல்ல மாட்டார்கள் என்பதால் ஆற்றின் கரையோரமாக இருக்கும் பாறைகளை குடைந்து குழிவு ஏற்படுத்தி ஒரு பாத்திரத்தை போல உருவாக்கினார்கள். பின்பு அதில் சூப்புக்கு தேவையான காய்கறிகள், மீன்கள், இறால் போன்றவற்றை நிரப்பினார்கள். சூப்பை வேக வைக்க அருகாமையில் நெருப்பு மூட்டி அதில் பாறையின் சிறு கற்களை போட்டார்கள். நெருப்பினால் நன்கு சூடாகும் பாறை கற்களை ஒவ்வொன்றாக எடுத்து பாறை குழிவுக்குள் இருக்கும் சூப் கலவைக்குள் போட்டார்கள். சூப் மெதுவாக உயர்கொதி நிலையை அடைந்து நன்றாக வெந்ததும் அதனை பருகி பசியாறினார்கள். இந்த பாரம்பரிய ஸ்டோன் சூப் இன்றும் இதே பாணியில் தான் சமைக்கப்படுகிறது. இவ்வாறு சூப் கலவைக்குள் சூடு கற்களை போட்டு சமைக்கப்படும் சூப் தனித்துவமான சுவையை வழங்குவதாக மெக்சிகோ மக்கள் சொல்கிறார்கள். கொச்சினிட்டா பிபில். மெக்சிகோவின் யுகாட்டான் தீபகற்பத்தில் தோன்றிய கொச்சினிட்டா பிபில் என்பது ஒரு பிரபலமான உணவாகும். இது பண்டைய மாயன் நாகரிக மரபுகளை இன்றைய ஐரோப்பிய தாக்கங்களுடன் இணைக்கிறது. மத்திய அமெரிக்காவில் காணப்படும் அச்சியோட் பேஸ்ட் எனப்படும் ஒருவித மசாலா கலவையை பெரிதாக வெட்டப்பட்ட பன்றி இறைச்சியின் மீது தடவி நீண்ட நேரம் ஊற வைக்கின்றார்கள். ஆரஞ்சு சாறு மற்றும் பிற மசாலா பொருட்களையும் சேர்த்து குறைந்தது 8 மணி நேரம் ஊற வைக்கப்படுகிறது. பின்னர் பன்றி இறைச்சியை ஒரு பெரிய வாழை இலையால் சுற்றி நிலத்தடி அடுப்பில் இட்டு நன்றாக வாட்டி எடுக்கிறார்கள். பின்னர் தரையில் ஒரு பள்ளம் தோண்டப்பட்டு அதில் எரியும் விறகுகளும் அவற்றின் மேல் கற்களையும் வைக்கின்றார்கள். பின்னர் அந்த கற்களின் மேல் வாழை இலையால் சுற்றப்பட்டிருக்கும் பன்றி இறைச்சியை வைத்து முழு அடுப்பையும் மூடிவிடுகிறார்கள். குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு பன்றி இறைச்சி நன்றாக வெந்திருக்க அதனை ஏதாவது ஒரு சாலடுடன் இணைத்து சாப்பிடுகிறார்கள். சாப்புலேன்ஸ். மெக்சிகோவின் ஓக்சாகா நகரம் சாப்புலேன்ஸ் எனப்படும் வெட்டுக்கிளி வறுவலுக்காக புகழ்பெற்றது. ஆண்டின் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் மிகுதியாக கிடைக்கும் வெட்டுக்கிளிகளை பிடித்து பூண்டு, எலுமிச்சை சாறு, உப்பு ஆகியவற்றை சேர்த்து ஒரு ஃப்ரையிங் பேனில் இட்டு நன்றாக வறுத்தெடுக்கிறார்கள். லேசான காரத்துடன் மொறுமொறுவென இருக்கும் வெட்டுக்கிளி வறுவலை மாலை நேர தின்பண்டமாக பயன்படுத்துகிறார்கள். மேலும் ஓக்சாகா நகரின் உள்ளூர் விளையாட்டு நிகழ்வுகளிலும் திருவிழாக்களிலும் வெட்டுக்கிளி வறுவல் ஒரு சிறப்பு உணவு பண்டமாக விற்கப்படுகிறது. ஃப்ளையிங் அண்ட் சல்சா. மெக்சிகோவின் மற்றும் ஒரு பாரம்பரிய உணவு ஃப்ளையிங் அண்ட் சல்சா என்பதாகும். ஒவ்வொரு ஆண்டின் மழை காலத்திலும் பறக்கும் எறும்புகளின் படையெடுப்பு அதிகமாக இருக்கும். மெக்சிகோ வாசிகளுக்கு இந்த பறக்கும் எறும்பு இனிப்பான கரும்பு போன்ற ஒரு சுவையான உணவு பொருளாகும். எனவே பறக்கும் எறும்புகளை பக்குவமாக பிடிக்கும் மெக்சிகோ வாசிகள் அவற்றை பல்வேறு உணவுகளாக தயாரித்து சாப்பிடுகிறார்கள். பறக்கும் எறும்புகள் பரவலாக கிடைக்காது என்பதாலும் அவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுக்கு தனித்துவமான சுவை இருப்பதாலும் இந்த ஃப்ளையிங் அண்ட் சல்சாவுக்கு டிமாண்ட் அதிகம் இருப்பதால் விலை உயர்ந்ததாகவும் இருக்கிறது. மெக்சிகோவின் சில புகழ்பெற்ற உணவகங்களில் மட்டுமே ஃப்ளையிங் அண்ட் சல்சாவை சப்பு கொட்டி சாப்பிட முடியும். சால் டே குசானோ. விலை கூடுதலான சைட் டிஷ்களை வாங்க காசில்லாத நம்ம ஊர் குடிமகன்கள் பட்டையை உள்ளே தள்ள ₹1 ஊறுகாய் மட்டையை பயன்படுத்துகிறார்கள். மட்டை ஊறுகாயை பிரித்து ஒரு விரலால் தொட்டு நாக்கில் பொட்டு வைத்து கொண்டதும் எத்தகைய வீரியமான பட்டையாக இருந்தாலும் சட்டை செய்யாமல் உள்ளே தள்ளுவர். பட்டையில் இறங்கினால் கட்டையில் ஏறுவோம் என்பதை அவர்கள் அறிவதில்லை. நம்ம ஊர் குடிமகன்களைப் போல மெக்சிகோ குடிமகன்கள் சரக்கை உள்ளே தள்ள ஊறுகாயை பயன்படுத்துவதில்லை.
அதற்கு பதிலாக சால்டே குசானோ எனும் ஒரு விசேஷ உப்பை பயன்படுத்துகிறார்கள். இந்த உப்பில் அப்படி என்ன விசேஷம் என்பதற்கு, இந்த உப்பு அந்து பூச்சியின் லார்வாக்கள் அல்லது புழுக்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. அதாவது புழுக்களையும் லார்வாக்களையும் சேகரித்து அவற்றை கல்லுப்பில் போட்டு கூடவே காரத்திற்காக காய்ந்த மிளகாய்களையும் சேர்த்து அரைத்து பொடியாக்கிக் கொள்கிறார்கள். கரிப்பும் காரமும் கலந்த சுவையுடன் இருக்கும் இந்த உப்பை தொட்டு கொண்டுதான் மெக்சிகோவின் மெகா குடிகாரர்கள் தங்கள் குடியை கெடுத்துக் கொள்கிறார்கள். சீனி குயில்ஸ். சீனி குயில்ஸ் என்பது மெக்சிகோவில் காணப்படும் மாகுவே எனும் தாவரத்தின் வேர்களில் மொய்க்கும் ஒரு வகை புழுக்களாகும். சில மெக்சிகன் இனக்குழுக்களுக்கு மத்தியில் இந்த புழுக்களுக்கு நல்ல கிராக்கி இருக்கிறது. ஏனெனில் இந்த புழுக்களை அவர்கள் ஓர் சுவைமிக்க உணவுப் பொருளாக பார்க்கிறார்கள். குறிப்பாக மெக்சிகோ பார்களில் மெஸ்கல் எனப்படும் சாராயத்தை ஆர்டர் செய்பவர்களுக்கு சாராயத்தில் இந்த சீனி குயில்ஸ் புழுவை போட்டு தருகிறார்கள். சாராயத்தை சாப்பிடுபவர் இந்த புழுவையும் சேர்த்து சாப்பிடுகிறார். மேலும் சோள மாவு அல்லது பிற மாவுகளை கொண்டு தயாரிக்கப்படும் சப்பாத்தி போன்ற உணவான டார்டிலா எனும் பிரபல மெக்சிகோ உணவிலும் இந்த புழுக்களை வைத்து சமைத்து சாப்பிடுகிறார்கள். நோப்பல்ஸ். நோப்பல் என்பது மெக்சிகோவில் காணப்படும் ஒரு வகை கள்ளி செடியாகும். இந்த கள்ளி செடியின் முட்கள் நிறைந்த பட்டைகளை அறுவடை செய்து பட்டைகளில் இருக்கும் முட்களை நீக்கி பின்பு சமைக்கின்றனர். பலவிதமாக சமைக்கப்படும் இந்த கள்ளி பட்டைகளை வெவ்வேறு உணவு வகைகளில் பயன்படுத்துகிறார்கள். இருப்பினும் பொதுவாக இந்த கள்ளி பட்டைகளை துருவி முட்டை உணவுகள் மற்றும் சல்சாக்களில் சேர்த்து சாப்பிடுகிறார்கள் அல்லது டாக்கோ எனும் உணவின் உள்ளடக்கமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த நோப்பல் உணவு புளிப்பு சுவையுடனும் பிசின் போன்ற அமைப்புடனும் இருக்கும். கிரியாடில்லாஸ் டே டோரோ. மெக்சிகோ மக்கள் சமையல் செய்யும் போது உணவு கழிவுகள் ஏற்படுவதை முடிந்தவரை தவிர்க்க விரும்புகிறார்கள். எனவே அவர்கள் ஒரு தாவரத்தை சமைக்கும் போது தண்டு முதல் இலை வரை அதன் எல்லா பாகத்தையுமே சமைக்கின்றனர். அதேபோல் ஒரு பிராணியை சமைக்கும் போது கிட்டத்தட்ட அதன் எல்லா பாகங்களையுமே சமைத்து சாப்பிடுகிறார்கள். இந்த நடைமுறையினால் அவர்கள் கறி வாங்கினாலும் கறி வாங்கினாலும் தேவையற்ற பாகம் என எதையும் வெட்டி வீசுவதில்லை. எனவே மாட்டிறைச்சி கடைகளில் மாட்டின் கொம்பு முதல் குழம்பு வரை அனைத்தும் விற்பனை செய்யப்படுகின்றன. கிரையாடில்லாஸ் டே டோரோ என்பது காளை மாட்டின் கதையை முடித்து அதன் விதையை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவாகும். இந்த உணவு பல விதங்களில் தயாரிக்கப்படுகிறது. பொதுவாக காளை விதைகளை வேக வைத்து வறுத்து சாப்பிடுகிறார்கள் அல்லது துண்டுகளாக்கி காய்கறிகளோடு சேர்த்து குழம்பு வைத்தும் சாப்பிடுகிறார்கள். சல்சா தே ஜுமைல்ஸ். ஜுமைல்ஸ் என்பது மெக்சிகோவின் டாக்ஸ்கோ பிராந்தியத்தில் காணப்படும் ஸ்டிங்க் பக்ஸ் எனப்படும் ஒரு வகை வண்டுகளாகும். இந்த வண்டுகளை சேகரிக்கும் மெக்சிகோ வாசிகள் அவற்றை நெருப்பில் வாட்டி அல்லது வறுத்து அல்லது பச்சையாகவே சாப்பிடுகிறார்கள். மேலும் தக்காளி, வெங்காயம் மற்றும் மிளகாய்களை சேர்த்து இந்த வண்டுகளை குழம்பு வைத்தும் சாப்பிடுகிறார்கள். நவம்பர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை மிக அதிக அளவில் கிடைக்கும் இந்த வண்டுகளை சேகரிக்க மக்கள் ஹுய்ஸ்டகோ மலை பூங்காவில் கூடுகிறார்கள். இந்த வண்டுகள் லவங்கம்பட்டை போன்ற வாசனையை வெளியிடுகின்றன. மேலும் இந்த வண்டுகளின் அதிக அயோடின் உள்ளடக்கம் காரணமாக இவற்றை சுவையானதாகவும் சத்தானதாகவும் மெக்சிகோ மக்கள் கருதுகிறார்கள். மேலும் இந்த வண்டுகள் ட்ரைட்டோபான் மற்றும் விட்டமின்கள், ரைபோஃப்ளேவின் மற்றும் நியாசின் ஆகியவற்றிற்கான சிறந்த ஆதாரமாகவும் இருக்கின்றன. இதனால் மெக்சிகோ வாசிகள் நண்டை சாப்பிடுவதை விட இந்த வண்டை சாப்பிடுவதை அதிகம் விரும்புகின்றனர். ஹுய்ட்லகோச். ஹுய்ட்லகோச் என்பது ஒரு தாவர நோயாகும். இது உஸ்திலோகோ மேடிஸ் என்ற நோய் கிருமி பூஞ்சையால் ஏற்படுகிறது. இந்த நோயானது மக்காச்சோளத்தின் ஒரு பகுதியை அழுகச் செய்து அதிலிருந்து ஒருவித பூஞ்சையை வளர்க்கின்றது. இந்த பூஞ்சையானது சாப்பிடத்தக்கது. மெக்சிகோவில் மிகவும் பிரபலமான இந்த பூஞ்சையை துருவி உணவுகளில் சேர்த்தோ அல்லது சூப் வைத்தோ சாப்பிடுகிறார்கள். மக்காச்சோளத்தை பாதித்து நோயாக வளரும் இந்த பூஞ்சையின் விலையானது மக்காச்சோளத்தின் விலையை விட அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பூஞ்சை உணவின் சுவை காளான் சுவையை ஒத்ததாக இருப்பதாக சொல்கிறார்கள். மெக்சிகோவின் பெரும்பாலான உணவு கடைகளின் மெனுவில் இந்த ஹுய்ட்லகோச் உணவு கட்டாயமாக இடம் பிடிக்கிறது. எஸ்கமோல்ஸ். பண்டைய ஆஸ்டெக் காலம் தொட்டு மெக்சிகோவின் பாரம்பரிய உணவுகளில் ஒன்றாக இருப்பது எஸ்கமோல் எனப்படும் உணவாகும். இந்த உணவின் முக்கிய உள்ளடக்கம் என்னவென்றால் லியோமெட்டோபோம் ஆபிகுலேட்டம் எனும் ஒரு வகை எறும்புகளின் லார்வாக்களாகும். நிலக்கற்றாழையின் வேர்களில் காணப்படும் இந்த எறும்பு லார்வாக்களை சேகரித்து பலவித உணவுகளாக சமைத்து சாப்பிடுகின்றனர். மெக்சிகோ சிட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த எஸ்கமோல் உணவு மிகவும் பிரசித்தி பெற்றது. பெஜலகார்டோ.
கார் என்பது வட அமெரிக்கா, மத்திய அமெரிக்கா மற்றும் கரிபிய தீவுகளின் நன்னீர் நிலைகளில் வாழும் ஒரு வகை மீனாகும். இந்த வகை மீனானது மெக்சிகோவின் டோபாஸ்கோ மாநிலத்தின் நன்னீர் நிலைகளில் பரவலாக காணப்படுகின்றது. இந்த மீனானது அதன் வித்தியாசமான தோற்றத்திற்காக பெயர் பெற்றது. இதன் நீண்ட வாய் கிட்டத்தட்ட முதலையின் வாயை ஒத்ததாக இருக்கும். இதன் நீண்ட கூர்மையான பற்கள் இந்த மீனின் தோற்றத்தை மேலும் தனித்துவமானதாக ஆக்குகிறது. பொதுவாக இந்த மீனை வேறு எந்த நாட்டிலும் சமைத்து சாப்பிடுவதில்லை. ஆனால் இது மெக்சிகோவின் டோபாஸ்கோ நகரில் மட்டும் ஓர் பாரம்பரியமிக்க உணவாகும். அங்குள்ள மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் இந்த மீன்களை வாங்கி எலுமிச்சை, மிளகாய் மற்றும் உப்பு ஆகியவற்றை சேர்த்து சமைத்து சாப்பிடுகிறார்கள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள SSTV தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.